ஹாய் ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் நிஷா. இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்காக நான் 150 கிராம் கடலையை இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற போட்டுக்கோங்க. இது 8 மணி நேரம் ஊறினா தான் சாஃப்டாக வேகும். இந்த கறியை நம்ம வெள்ளை சுண்டல்லையுமே பண்ணலாம், ஆனால் இந்த சுண்டல் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இந்த சுண்டல் எடுத்துக்கோங்க. இப்போது வேக வைக்கிறதுக்காக நம்ம அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறமா 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன், பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த கிரேவி திக்காக வர்றதுக்காக நம்ம ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி குக்கரை விசில் போட்டு 5 விசில் விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போது நம்ம ஒரு மசாலா வறுக்க போகிறோம். அதுக்கு அரைமுறி தேங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். அதை பேனில் போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுக்கணும். தேங்காவை சிம்லே வச்சு வறுங்க, இல்லைன்னா கருகி போயிடும். தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். இதுக்காக நான் 1 ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்திருக்கேன். அப்புறமா 2 ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போதும் மஞ்சத்தூள். அப்புறமா நான் மீட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது எங்கள் ஊரில் கிடைக்கும், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். நான் அங்கேருந்து எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எந்த பொடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் இந்த மசாலாவை இந்த அளவுக்கு தேங்காய் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பொடி கருகக்கூடாது, கருகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சே வருங்க. தேங்காய் இந்த அளவுக்கு பொறுன்னு நல்லா வறுபடணும். இப்போது தேங்காய் வறுபட்டுருச்சு. அப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம், ஆறட்டும். அப்புறமா இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி எல்லாம் போட்டு பொரிய விடுங்க. அப்புறமா நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறோம். கறிவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை மணம் மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்புறமா இதில் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். தக்காளி சாஃப்ட் ஆகி குழையணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா கடலை, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இதில் கொஞ்சம் கசகசா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் கொஞ்சம் கடலை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் முதல்ல ஒரு அரை அரைச்சிக்கோங்க. அப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அரைக்க வேண்டாம், கொஞ்சம் திரியாக இருக்கட்டும். அப்புறமா இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொதிச்ச உடனே இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிக்க வேண்டாம், ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அப்புறம் இந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க, ரொம்ப கொதிக்கக்கூடாது. நம்ம எந்த கிரேவி வச்சாலுமே அதில் தேங்காய் போட்டோம் அப்படின்னா அதை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதில் மல்லி இலை தூவிக்கிறேன். மல்லி இலை தூவி கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள எசன்ஸ் அதில் இறங்கும் கிரேவியில். அப்போ தான் மல்லி இலையோட ஸ்மெல் அதில் இருக்கும். இப்போது கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, அப்புறம் தோசை, ஆப்பம், இடியாப்பம் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம்.
நல்லாயிருக்கும், சிக்கன் கிரேவி மாதிரியே. நான் இன்றைக்கி ஆப்பம் பண்ணியிருக்கேன். ஆப்பத்துக்கு கூட தான் கடலைக்கறி வச்சுருக்கேன். இது நல்ல பெஸ்ட் காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வெள்ளை சுண்டலில் கூட பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Bye bye.